எக்ஸசைஸ் 5.2ல கொஸ்டின் நம்பர் 3 மா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. find the equation of hyperbola in each of the case given below. சரியா, உனக்கு வந்து ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் நம்ம கேட்டிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் டயகிராம் வரைய போறோம். சோ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நான் டிரா பண்ணிக்கிறேன். சரியா, சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா 4k கொடுத்திருக்காங்க, பிளஸ் 2,0 மைனஸ் 2,0. அப்ப இந்த இடத்துல இது 4k 1 நோட் பண்ணிக்கோ, இது பிளஸ் 2,0, இது நமக்கு 4k 2 நோட் பண்ணிக்கோ, இது மைனஸ் 2,0 இஸ் கால்ட் அஸ் ஃபோக்கஸ் 1, இது ஃபோக்கஸ் 2, மொத்தமா இது 4k. சரியாப்பா, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம டயகிராம் வரைய போறோம். இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் நமக்கு என்ன உட்கார்ந்துருக்காங்க, ஃபோக்கஸ் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஃபோக்கஸ் எக்ஸ் ஆக்சிஸ் உட்கார்ந்துருக்கனால டிரான்ஸ்வர்சல் ஆக்சிஸ் யாரா தான் இருப்பாங்க, எக்ஸ் ஆக்சிஸா தான் இருப்பாங்க. சரி, மேஜர் ஆக்சிஸ் கிடையாது. ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு அப்ப நமக்கு ஃபோக்கஸ் எங்க இருக்கோ சோ அதை பார்க்க ஒரு ஓப்பனிங்கும், நம்ம இன்னொரு ஃபோக்கஸ் எங்க இருக்கோ அதை பார்க்க இன்னொரு ஓப்பனிங் இருக்கும். அப்போ ரெண்டுமே சேர்த்துதான் ஒரு ஷேப் வந்து ஹைப்பர்போலா. சரியா இல்லையா? சோ இங்க ஒரு சீமார் இருக்கும், இங்க ஒரு சீமார் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து ஹைப்பர்போலா டிசைன் கொடுக்கும். பாத்துக்கோ, அப்ப என்ன பண்ணியாச்சு, ஹைப்பர்போலா நோட் பண்ணியாச்சு. அப்ப நமக்கு சென்டர் வந்து ரெண்டு ஃபோக்கஸ் நடுவில் இருக்கும், சென்டர் 0,0 தான். அப்ப இந்த இடத்துல எக்ஸ்ல வந்து நமக்கு ஃபோக்கஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ் B transverse axis. அப்ப x axis be the transverse axis னா x தான் பாசிட்டிவா இருக்கும், y நெகட்டிவா இருக்கும். சரியா, ஃபார்முலா பாருங்க, x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்ப a ஸ்கொயரும் b ஸ்கொயரும் இருந்தா சம் முடிஞ்சிடும். இப்போ இந்த டைமென்ஷன்ல பாரு, c ல இருந்து f1 வரைக்கும் நம்ம நார்மலா உள்ள அந்த ஹைப்பர்போலால என்ன டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், ஏஇ. அப்போ இது ஏஇ அப்படிதானேப்பா. அப்போ சில இருந்து F1 வரைக்கும் ஏஇ அப்படின்னா இந்த டைமென்ஷன்ல இது 0. சோ 0ல இருந்து இந்த 2 வரைக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 2வா இருக்கும். அப்ப ஆன்சர் 2. அப்போ ஏஇயோட ஆன்சர் 2. இது ஈயோட வேல்யூ கொடுத்துருக்கானே இல்லையா, இ எங்க சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா. அப்ப a இன்டு 3/2 ஈக்குவல் டு 2. இதை கிராஸ் பண்ணீங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு 4/3 வரும். அப்ப ஈயோட ஆன்சர் நமக்கு ரெடி ஆயிடும். சரியா, அடுத்து நமக்கு பி ஸ்கொயர் நமக்கு தேவைப்படுறாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு பி ஸ்கொயருடைய ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஹைப்பர்போலாக்கு ஃபார்முலா மாறும். என்ன ஃபார்முலானா a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, சரியா, a ஸ்கொயர் இந்த வேல்யூ இருக்குது. சோ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16/9. சோ e ஸ்கொயர் ஆன்சர் 9/4 மைனஸ் 1. So take LCM, answer 16/9 into cut பண்ணீங்கன்னா 5/4, cut பண்ணுங்க 1 டைம், இது நமக்கு 4 டைம். அப்போ மல்டிப்ளை பண்ணா 20/9. அப்ப இது யாருடைய ஆன்சர்னா b ஸ்கொயருடைய ஆன்சர். சரியாப்பா, இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், நான் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறேன். எனக்கு தேவையான ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பை a ஸ்கொயர், இது ஸ்கொயர் பண்ணிருங்கப்பா, 16/9 பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் 20/9 ஈக்குவல் டு 1. அப்ப இந்த ரெண்டுமே ரெசிபிளா மாத்தினீங்கன்னா 9x ஸ்கொயர் பை 16 பிளஸ் 9y ஸ்கொயர், சாரி மைனஸ். ஓகேவா, சோ இது வந்து ஹைப்பர்போலா மைனஸ் வரும், நான் தெரியும் பிளஸ் போட்டேன். ஓகே பை, சோ இங்க மைனஸ் இங்க மைனஸ், சோ டிவைட் பை 20 இஸ் ஈக்குவல் டு 1. சோ இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா. சப்டிவிஷன் நம்பர் 2 பாருங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னா center 2,1, 4k 8,1 and corresponding directrix x is equal to 4. அப்ப இதுக்கு ரெஃபரன்ஸ் டயகிராம் ஃபர்ஸ்ட் வரைய போறோம். அந்த ரெஃபரன்ஸ் டயகிராம் வச்சு நிறைய விஷயத்தை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால கவனிச்சே வாங்க. சோ கன்சிடர் ஒன் x axis and also y axis. சரியா, இப்போ சென்டர் வந்து 2,1. அப்போ இது நமக்கு 2, இது நமக்கு 1. அப்ப இந்த பாயிண்ட நீங்க c அப்படி நோட் பண்ணிக்கங்க, இது 2,1. சோ அடுத்து 4k வந்து 8,1. சோ இந்த டிஸ்டன்ஸ் நான் 8 வச்சுக்கிறேன். சோ 1 அதே பாயிண்ட் தான். அப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் ஃபோக்கஸ் 1 வச்சுக்கிறேன், இது நமக்கு 8,1. அடுத்து டைரக்ட்ரிக்ஸ் x is equal to 4 னா சோ இதான் நமக்கு 4. சரியா, அப்ப இங்க ஒரு லைன் நமக்கு டிராவல் ஆகும், இது நமக்கு என்னது x equal to 4 ஆ இருக்கும். சரியா இல்லையாமா? சோ இந்த லைனுக்கு பேரு x is equal to 4, x equal to 4. சரியா, எல்லாமே இந்த ஆர்ஜின் பாயிண்ட் 0,0ல இருந்து தான் டைமென்ஷன் மார்க் பண்ணிருக்கேன். நல்லா விளங்கணும்.
இந்த ஆரிஜின் பாயிண்ட் 0,0. ஆனா நான் எல்லா டைமென்ஷனும் சென்டர்ல இருந்தா பார்க்கணும். சரியா? அப்ப நான் இந்த சென்டர் பாயிண்ட் வழியா என்ன பண்றேன், எனக்கு ஒரு புதுசா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் நான் டிரா பண்ணிக்கிறேன். சரியா? அதே சென்டர் பாயிண்ட் வழியா சோ புதுசா ஒரு ஒய் ஆக்சிஸ் நான் டிரா பண்ணிட்டேன். சரியா? அப்ப இது வந்து ஸ்மால் எக்ஸ், இது நமக்கு ஸ்மால் ஒய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது வந்து புரியுதுக்காண்டி கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய் சும்மா மார்க் பண்ணதுக்காண்டி மார்க் பண்ணுறேன். சரியா? ஆனா என்னுடைய டயக்ராம் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், அதுல என்ன பார்க்க போறோம். சரியா? இப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சோ நல்ல பொறுமையா கவனிக்க சொல்ல நமக்கு சென்டர் கொடுத்துட்டாங்க. சோ சென்டர் வந்து 2,1 கொடுத்ததுனால சோ நமக்கு h, k வரப்போகுது. அப்ப இது நமக்கு h அண்ட் இது நமக்கு k. அப்ப h, k வந்ததுனால ஃபார்முலால எக்ஸ்ல இருந்து h கழிக்கணும், ஒய்ல இருந்து k கழிக்கணும். ஈஸியா ஃபார்முலா படிச்சாச்சு. மத்த விஷயத்தை கண்டுபிடிச்சாதான் போக முடியும். அப்போ இங்க நமக்கு 4 வந்து எக்ஸ் ஆக்ஸ்ல இருக்கிறதுனால இதை பார்க்கதான் நமக்கு வந்து ஹைப்பர் போலா நமக்கு ஓப்பன்ல இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு ஹைப்பர் போலா ஷேப் வரையிறேன், சும்மா அப்ராக்சிமேட்டா பண்ணுறேன். இங்க இந்த ஷேப் வரைகிறேன். சரியா? சோ கரெக்டா வந்து இந்த ஒண்ணுல தான் போகும் அப்படின்னு கிடையாது, சும்மா அப்ராக்சிமேட்டா வரைஞ்சுக்கிட்டேன். சரியாமா? அப்ப இது எதுக்காண்டி வரைஞ்சுன்னா யார் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு தெரியறதுக்காண்டி வரைஞ்சிட்டேன். 4 வந்து எக்ஸ்ல இருக்கிறதுனால x axis be the transverse axis. அப்ப here x axis be transverse axis. Okay தானப்பா? இப்ப x axis be the transverse axis னா சென்டர் இருக்கிறதுனால ஃபார்முலா x minus h the whole square by a square minus y minus k the whole square by b square equal to 1. ஆனா நம்ம a and b உடைய ஆன்சர் கண்டுபிடிச்சாதான் ஃபர்தரா என்ன பண்ண முடியும், இந்த சம்மை முடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம், இதுல இருந்து சென்டர்ல இருந்து நம்ம இந்த 4 வரைக்கும் டைமென்ஷன் என்ன சொல்லுவோம், a. அப்போ இங்க CF1 is equal to AE is equal to டைமென்ஷன் தான் முக்கியம். அப்படிதானப்பா? இங்க 2ல ஸ்டார்ட் பண்றோம், 8ல முடிக்கிறோம். அப்ப 2ல இருந்து 8 வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், 6 டிஸ்டன்ஸ். வெரி குட். அப்ப ஆன்சர் 8ல இருந்து 2 கழிச்சா AE யோட ஆன்சர் 6. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோ. சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், x = 4 இருக்குதா, இது டைரக்ட்ரிக்ஸ். அப்படிதானே? ஆனா சென்டர்ல இருந்து இந்த லைன் எவ்வளவு தூரத்துல இருக்கும் நல்லா கவனிக்கணுமா. டயக்ராம் போட்டுக்காம சென்டர்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் எவ்வளவு தூரமா இருக்கும், 2 டிஸ்டன்ஸ். அப்படிதான் 2 தான் இருக்கும், 2. அப்ப சென்டர்ல இருந்து நான் இந்த லைனை நம்ம டைரக்ட்ரிக்ஸ் சொல்றா இருந்தா from the diagram இப்போ இந்த இடத்துல x is equal to 4 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல இருந்து 4, இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் 4. எனக்கு இதுதான் எனக்கு வேணும், அப்படி இதான் எனக்கு வேணும். அப்ப இந்த 4ல இருந்து இந்த டிஸ்டன்ஸை கழிச்சா போதுமே இல்லையாப்பா? அப்ப ஆன்சர் 4ல இருந்து 2 கழிக்கணும். அப்ப x equal to 2 அப்படின்னா ஓகே தானேப்பா? கரெக்டா இல்லையாமா? சென்டர்ல இருந்து அந்த லைன் வரைக்கும் உள்ளதான் டைரக்ட்ரிக்ஸ். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாரு, புரியுதா பாருமா? இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் 4. சரியா? ஆனா எனக்கு இந்த லைன்ல இருந்து இங்க உள்ள டிஸ்டன்ஸ் தான் வேணும். அப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணா போதுமா? ஓகேவா? அப்போ டோட்டலா 4. அப்போ இந்த சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 2. அப்ப டோட்டல் 4ல இருந்து இந்த 2 கழிச்சா 2 வந்துருமா இல்லையாப்பா? அப்ப x உடைய ஆன்சர் 2, x உடைய ஆன்சர் 4 போட்டுறான்னு தப்பு போட்டுருவாங்க. அப்ப x அப்படிங்கிறது டைரக்ட்ரிக்ஸ். அப்போ ஃபார்முலா படி இத நான் a by e ன்னு சொல்லாம equal to 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம்ப்பா. ஓகேவா ராஜா? ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன், ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ண போறேன். 1 into 2 that gives, so 1 உடைய ஆன்சர் AE into 2 உடைய ஆன்சர் a by e is equal to 1 உடைய ஆன்சர் 6 and 2 உடைய ஆன்சர் 2 தான். left side right side we are cancel, e cancel. அப்ப ஆன்சர் a square equal to 12. அப்ப a square அடிப்பா. அடுத்து b square, we know the formula, b square is equal to a square e square minus 1. இது உள்ள ஒன்று ப்ராடக்ட் பண்ணிடுறோமே, உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணா ae the whole square minus a square is equal to ae. இங்க ரெடியா இருக்குதா? ae the square பண்ணா 36 minus a square answer 12. so ரெண்டையும் கழிச்சா சாரி 24. அப்ப b square ரெடி ஆயிட்டாப்பா.
இப்போ டைரக்டா அப்ளை பண்ண போறோம். therefore எனக்கு தேவையான ஈக்குவேஷன் இங்க பாத்தீங்கன்னா x minus h 2. So x minus 2 then whole square by a square 12 minus y minus k 1 the whole square divide by b square 24 equal to 1. So இதான் நமக்கு தேவையான required equation of the hyperbola. Subdivision number 3 பாருங்கம்மா என்ன கொடுத்திருக்காங்க சம்மரி பண்ணி பாருங்க. Passing through the one of the point 5, minus 2 length of the transverse axis along the x axis. அவன் தெளிவா கொடுத்தா யார் வந்து transverse axis கொடுத்ததனால டயகிராம் வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. and transverse axis length வந்து 8 ன்னு கொடுத்திருக்காங்க. சரி length அப்படிங்கிறது யாருதான் transverse axis ஓட length தான் 8. ஓகே conjugate axis னா conjugate axis கொடுக்கணும். அவன் கொடுக்காதவங்க இந்த transverse axis தான் சரியா இல்லையா. சரி இப்போ இந்த இடத்துல வார்த்தை கவனிச்சுக்கோ x axis b transverse axis அப்ப x axis b the transverse axis னா அதுல வரக்கூடிய ஃபார்முலா x square by a square minus y square by b square is equal to 1. ஏன்னா சென்டர் வந்து எதுவுமே கொடுக்கல 0,0 தான் கன்சிடர் பண்ணிக்கணும் சரிதானே. சரி இப்போ என்ன பண்ண போறோம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி என்ன கொடுத்திருக்காங்கன்னா length of the transversal axis என்ன கொடுத்திருக்காங்கம்மா 8. அப்போ length of transversal axis equal to 8 அப்படின்னா ஃபார்முலா ஞாபகம் இருக்காப்பா. length of the major axis ஃபார்முலா என்னவோ அதுதான் length of the transverse axis. what is the formula? 2a. அப்போ 2a is equal to 8 அப்படின்னா a உடைய ஆன்சர் 4 மா. a நமக்கு ரெடி ஆயிட்டுப்பா. அப்ப a க்கு அப்ளை பண்ணிடுவோமா. அப்ப a க்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் x square by a square. so a square உடைய ஆன்சர் என்ன போட போறோம் 16. சரியா a உடைய ஆன்சர் 4 னா இங்க 16 போடலாம் minus y square by b square is equal to 1. இதுல இருந்து b எனக்கு வேணும் சரியா. அப்ப நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க passing through the point. so given point. so one of the point யாருன்னா நமக்கு 5, minus 2. so 5, minus 2 கொடுத்திருக்கான். இப்ப இத அப்ளை பண்ணிரோமா. so இதுக்கு பதிலா x and இங்க y. so அப்ளை பண்ணீங்கன்னா இத ஸ்கொயர் பண்ணிருங்கப்பா. 25 divide by 16 minus இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 divide by b square equal to 1. so இந்த 4 இங்க கொண்டு வந்துருங்க இந்த 1 கொண்டு வந்துருங்க. அப்ப ரெண்டையுமே நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா so answer 25 divide by 16 minus 1 is equal to 4 divide by b square. so LCM எடுத்தீங்கன்னா 16 கழிச்சீங்கன்னா 9 by 16 is equal to 4 divide by b square. ரெண்டுமே ஸ்கொயருக்கு மாத்திருங்கப்பா. 3 by 4 the whole square is equal to 2 by b the whole square. ஸ்கொயர் என்னமா நமக்கு வந்து கேன்சல் ஆயிடும். சோ இந்த இடத்துல இருந்து b எனக்கு வேணும். அப்போ b ய நேரங்க கிராஸ் பண்ணுங்க. மத்தனமே கொடுத்தீங்கன்னா b is equal to answer 4 2s are 8 by 3 வந்துரும். அப்ப b யோட ஆன்சர் ரெடி. இத ஸ்கொயர் பண்ணுங்க. b square is equal to 64 divide by 9. எல்லாமே ரெடி ஆயிட்டாப்பா. இப்போ நமக்கு தேவையான required equation பாத்தீங்கன்னா ஃபார்முலா x square by 16 minus y square by b square 64 by 9 is equal to 1. so இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் ரெசிப்ரோக்கலா மாத்திக்கங்க. அப்ப x square by 16 minus 9 y square by 64 equal to 1. இதுதான் நமக்கு தேவையான required equation of the hyperbola. Question 5 பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபை த டைப். சோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து என்ன டைப்னு கேக்குறான். ஃபைண்ட் சென்டர் ஃபோக்கி வெர்டிசஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் இஸ் கால்ட் as டைரக்ட்ரிசஸ் அப்படி கொடுப்பாங்க. தெரியலையேப்பா. ஆரம்பிக்குவோமா. சரி ஒரு டைப் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாலையும் ஒய் ஸ்கொயருக்கு முன்னாலையும் எல்சிஎம் எடுத்தா ரெண்டுமே வேற வேற கோஎஃபிஷியன்ட் வருவாங்க. அண்ட் ரெண்டுமே ஆப்போசிட் சைடுல இருக்கு. கேட்டதுனே ஒன்னு பிளஸ்ல இருக்குது ஒன்னு மைனஸ்ல. கண்டிப்பா என்னவா இருப்பாங்க ஹைப்பர் போலா. அப்ப டைப் வந்து எழுதிக்கோ ஹைப்பர் போலா. சரியா புடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம். இதுல இருந்து கம்பேர் பண்ணி எனக்கு தேவையான ஏ பி அண்ட் இ அடுத்து ஏஇ ஏ பை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஃபார்முலா போட்டா வேலை பண்ணிச்சு. ஆரம்பிக்கோமா. அப்படி நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பை எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ யாரு பாசிட்டிவோ
அவங்க தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸா இருப்பாங்க. எக்ஸ் தான் பாசிட்டிவ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பி த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். சரியாமா? எக்ஸ் ஆக்ஸ் பி த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்ஸ். அப்ப என்ன பண்ண போறோம்? இதை நோட் பண்ணிட்டு ஃபார்முலா போடுறது தேவைப்படும். அது ஏ ஸ்கொயர். சோ ஏ ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு 25. அப்ப ஏ ஓட ஆன்சர் யாருமா நமக்கு வந்து 5. அடுத்து பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144. பி ஓட ஆன்சர் நம்ம என்னமா வரும்? 12. அடுத்து இ ஓட ஃபார்முலா ரூட் ஆஃப் வாட்ஸ் தி ஃபார்முலாப்பா? 1 plus b square by a square. எலிப்ஸா இருந்தா மைனஸ் வரும், ஹைப்பர்போலா இருந்தா பிளஸ் வரும். பாத்து சரியா? அப்ப ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 plus b square 144 a square 25. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 169. சோ அதை வெளியே எடுத்தீங்கன்னா ஆன்சர் 13 divided by 5. செக் பண்ணி பாரு. ஈயோட ஆன்சர் greater than 1. It's called as hyperbola. சரியாமா? அடுத்து நமக்கு என்ன வேணும்? எஸ். சோ நமக்கு ஏஇ. சோ ஏ ஓட ஆன்சர் யாருமா? 5. சோ இ ஓட ஆன்சர் 13 by 5. சோ 5 கேன்சல். வாட்ஸ் ஆன்சர்? 13. அடுத்து a by e is equal to a ஓட ஆன்சர் 5. சோ இ ஓட ஆன்சர் 13 by 5. சோ டேக் ரெசிப்ரோக்கல் 25 divided by 13. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கேட்டதை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சென்டர் இந்த பேட்டர்ன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 0,0 இருக்கும். அடுத்து ஃபோக்கி எக்ஸ் ஆக்சிஸ் பி த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ யோட ஆன்சர் 13,0. அடுத்து வெர்டிசஸ். சோ பிளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ யோட ஆன்சர் 5,0. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்முலா x equal to plus or minus a by e. That gives x equal to plus or minus ab யோட ஆன்சர் 25 by 13. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். நாலாவது சப்டிவிஷன் பா. y squared by 16 minus x squared by 9 is equal to 1. சோ ப்ரீவியஸா பார்த்த அதே தான். டைப் கேக்குறாங்க. சென்டர், ஃபோக்கி, வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் எல்லாமே கேக்குறாங்க. பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைப் எழுத போறோம். சோ டைப் எழுத சொல்ல இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாலையும் ஒய் ஸ்கொயருக்கு முன்னாலையும் டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். ரெண்டு சைனையும் பார்க்க சொல்ல ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இது கண்டிப்பா என்னவா இருப்பாங்கம்மா? ஹைப்பர்போலாவா இருப்பாங்க. சரியா? இதை கம்பேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒய் ஸ்கொயர். சோ ஒய் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எப்பவுமே கீழே வந்து ஏ ஸ்கொயர் தான் வரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப இங்க யார் வந்து பாசிட்டிவ்னா y வந்து பாசிட்டிவ். அதனால y axis be the transverse axis மறந்துட கூடாது. அப்ப இங்க y axis be the transverse axis. ஓகே தானே ராஜா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? இத கம்பேர் பண்ண போறோம். சோ கம்பேர் பண்ண a ஸ்கொயர். சோ a ஸ்கொயர் ஓட ஆன்சர் நமக்கு 16. அப்ப a ஓட ஆன்சர் நமக்கு 4. அடுத்து b ஸ்கொயர் ஓட ஆன்சர் 9. சோ b ஓட ஆன்சர் நமக்கு 3. அடுத்து s into 3e is equal to root of 1 plus b square by a square equal to root of 1 plus b square 9. So a square 16. So ரெண்டையும் ஆட் பண்ணா 25. அப்ப e is equal to வெளிய எடுத்தா 5 divided by 4. அப்ப e யோட ஆன்சர் ரெடி. சோ அடுத்து நமக்கு என்னமா வேணும்? a by e வேணுமா இல்லையா? அப்போ AE is equal to A ஓட ஆன்சர் 4, E ஓட ஆன்சர் 5 by 4. சோ ரெண்டுமே கேன்சல். வாட் இஸ் ஆன்சர்? 5. அடுத்து A by E நமக்கு தேவைப்படுது. A ஓட ஆன்சர் 4. சோ E ஓட ஆன்சர் 5 by 4. இதை ரெசிபிளா மாத்தினீங்கன்னா 16 divided by 5. சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம y axis be the transverse axis னா அதுக்கு தேவையான என்னது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சென்டர் கண்டிப்பா 0,0 இருக்கும். அடுத்து ஃபோக்கியே பாத்தீங்கன்னா 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. சரிதானப்பா? ஈக்குவல் டு 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. சோ ஏ உடைய ஆன்சர் நமக்கு 5. அடுத்து வெர்டிசஸ் a is equal to 0, பிளஸ் ஆர் மைனஸ் a. அப்ப ஆன்சர் 0, பிளஸ் ஆர் மைனஸ் a உடைய ஆன்சர் நமக்கு வந்து 4. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். சோ வாட் இஸ் தி ஆன்சர் மா? y is equal to plus or minus a by e. That gives y equal to plus or minus a by e ஓட ஆன்சர் 16 divided by 5. So இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். Question number 8. Identify the type of the conic. Find the center, foci, vertices and directrix of each of the following.
சோ ப்ரீவியஸா 5வது சம் பார்த்தோம், 5வது சம் மாடல்ல தான் இருக்கு. ஆனா அந்த ஈக்குவேஷனோட பேட்டர்ன் கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க. சரியா, ஆரம்பிக்கலாமா? எஸ், பாரு. அப்ப என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இதனுடைய டைப் ஃபர்ஸ்ட் எழுதிக்க போறேன். எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு நீ எல்சிஎம் எடுத்து பார்த்தனா ரெண்டோடைய கோஎஃபிஷியன்ட் வித்தியாசமா இருக்கும். அண்ட் ரெண்டுமே ஆப்போசிட் சைன்ல இருக்கிறதுனால டைப் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஏன்னா டைப் ஆஃப் கோனி கேக்குனா 1 மார்க் போடுவாங்க. அப்ப டைப் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னவா இருப்பாங்க, ஹைப்பர் போலாவா இருப்பாங்க. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். சரியா இல்லையாப்பா? இது ஹைப்பர் போலா. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், இதை நான் கம்பேர் பண்ண போறோம். சரியா, சோ கம்பேர் பண்ண சொல்ல எக்ஸுக்கு பக்கத்துல ஒய் கூட டேம் இருக்கிறதுனால எக்ஸ் கமா கே கண்டிப்பா எடுக்கணும். சரியாமா, ஆரம்பிச்ச சொல்ல எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை எப்பவுமே ஏ ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் வரும், மைனஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் செகண்ட் டேம் எப்பவுமே பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப நான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போறேன். மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு யார் அப்படின்னா நமக்கு பிளஸ் 3. அப்ப ஹெச் ஓட ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு -3. அடுத்து மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு -4. அப்ப கே ஓட ஆன்சர் நமக்கு என்ன வரும், 4. இங்க மைனஸ் கேனா இங்க -4. சரியாப்பா, அப்ப கே ஓட ஆன்சர் 4. அடுத்து ஏ ஸ்கொயர், சோ ஏ ஸ்கொயர் ஆன்சர் 225. அப்ப ஏ ஓட ஆன்சர் நமக்கு வந்துரும் 15. அடுத்து பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. சோ பி ஓட ஆன்சர் என்ன வந்துரும் 8. அடுத்து எசென்ட்ரிசிட்டி E is equal to root of 1 plus B square by A square equal to root of 1 plus B square. Answer 64. A square 225. Take LCM. LCM என்னங்கப்பா 289. 289 root 2 வெளிய எடுத்தா 17 divide by 225 வெளிய வந்துச்சுனா 15. அப்ப நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சுப்பா, E ரெடி ஆயிடுச்சு. சோ அடுத்து நமக்கு யாரெல்லாம் தேவைப்படுதுப்பா, AE, A by E. Very good. So AE. So A ஓட ஆன்சர் என்னமா இருக்குது 15. So E ஓட ஆன்சர் 17 by 15. So 15 cancel. What is the answer? 17. அடுத்து A by E is equal to A ஓட ஆன்சர் 15. இது 17 by 15. So take reciprocal 225 divide by 17. அப்ப எல்லாமே ரெடி. ஆனா நமக்கு இந்த பேட்டர்ன் இருக்க சொல்ல ஃபார்முலா மாற போகுது. முதல்ல என்னது நம்ம ஜெனரல் ஃபார்முலா படிச்சுக்கலாம். சோ சென்டரோட ஆன்சர் 0,0. யார் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பா, எக்ஸ் என்ன பாசிட்டிவ், அப்ப எக்ஸ் ஆக்சிஸ் பி த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். நான் சிம்பிளா எழுதிட்டேன் பாத்துக்கோ. அப்ப அதுக்கான ஃபார்முலா சோ 4k ஓட ஆன்சர் பிளஸ் ஆர் மைனஸ் AE, 0. அடுத்து நமக்கு வெர்டிசஸ் ஆன்சர் plus or minus a comma 0 and equation of that is x equal to plus or minus a by e. அப்ப என்ன பண்ண போறோம், h comma k வந்ததனால எல்லா டேர்ம் கூட h ஐயும் and k வையும் கூட்ட போறோம். x கூட h கூட்டுங்க and y கூட k வை கூட்டுங்க. சரியா, இப்ப ஃபார்முலா ஃபுல்லா மாற போகுதுப்பா. சென்டர், சோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா h comma k is equal to h ஓட ஆன்சர் நமக்கு வந்து -3 and k ஓட ஆன்சர் நமக்கு 4. சென்டர் முடிஞ்சிச்சு. அடுத்து 4k. So இது ஆட் பண்ணீங்கன்னா h plus or minus AE, k is equal to, so h ஓட ஆன்சர் நமக்கு வந்து -3 plus or minus AE ஓட ஆன்சர் 17, k ஓட ஆன்சர் 4. இப்போ முதல்ல ரெண்டையும் ஆட் பண்ணா 14, 4. So ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணு -20, 4. சரியாப்பா, அடுத்து நமக்கு டைரக்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா சோ இது கூட h கூட்டிங்கன்னா h plus or minus a. So இங்க வந்து k வரும் is equal to, so h ஓட ஆன்சர் யாருமா, h ஓட ஆன்சர் -3 plus or minus a ஓட ஆன்சர் யாருப்பா 15, k ஓட ஆன்சர் நமக்கு 4. இப்போ ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா what is the answer மா 12, 4. So ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா -18, 4. சரியா, so கடைசி ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அப்ப x is equal to இது கூட h கூட்டினீங்கன்னா h plus or minus a by e is equal to h ஓட ஆன்சர் நமக்கு வந்து -3 plus or minus a by e ஓட ஆன்சர் 225 divide by 17. LCM எடுத்தாங்க. LCM என்ன, what is the answer மா -51 plus or minus 225 divide by 17. ஒரு ரெண்டையும் ஆட் பண்ணுங்கப்பா. -51ஐயும் 225ஐயும் ஆட் பண்ணா 174 divided by 17. கமா ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கப்பா. -270 -276 divided by
17. ஸோ அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஸோ ஒன்னு வந்து -3,4. ஸோ அடுத்து நமக்கு 2 ஃபோக்கி இருக்கும், அடுத்து நமக்கு 2 வெர்டிஸ் இருக்கும், அடுத்து நமக்கு 2 ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். சப்டிவிஷன் நம்பர் 4 பாருங்கம்மா. என்ன கேட்கிறாங்க? டைப் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் டைப் பாருங்க. எல்சிஎம் எடுத்து பாரு, ரெண்டோடைய கோஎஃபிஷியன்ட் வித்தியாசமா இருக்கும் அண்ட் ரெண்டுமே ஆப்போசிட் சைன்னால இது கண்டிப்பா என்னவா இருக்கும்? நமக்கு வந்து ஹைப்பர்போலா. சரியாப்பா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? இதை கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் y இருக்கிறதுனால y minus k the whole square, எப்பவுமே a ஸ்கொயர் தான், மைனஸ் x minus h the whole square by b square is equal to 1. இப்போ இங்க பாத்தீங்கன்னா y தான் நமக்கு எப்படி இருக்குதுன்னா பாசிட்டிவா இருக்கிறதுனால so y axis be the transverse axis எழுதிக்கிறோமா? y axis be the transverse axis எழுதியாச்சு. இப்போ நான் கம்பேர் பண்ண போறேன். நல்லா கவனிச்சு h இங்க இருக்குது, மைனஸ் h உடைய ஆன்சர் 1, மைனஸ் h உடைய ஆன்சர் நமக்கு 1 அப்படின்னா h உடைய ஆன்சர் நமக்கு -1, மைனஸ் k -2, மைனஸ் k உடைய ஆன்சர் -2 அப்படின்னா k உடைய ஆன்சர் நமக்கு +2. அடுத்து a ஸ்கொயர். சோ ஃபர்ஸ்ட் உள்ளது a ஸ்கொயர். a ஸ்கொயர் உடைய ஆன்சர் நமக்கு 25 னா a உடைய ஆன்சர் நமக்கு 5 பா. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு b ஸ்கொயர். சரியா? சோ b ஸ்கொயர் உடைய ஆன்சர் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 16. b உடைய ஆன்சர் நமக்கு என்ன வந்துருமா? 4 வந்து. சரியாப்பா? அடுத்து நமக்கு e essentially e is equal to formula root of 1 plus b squared by a square equal to root of 1 plus b square. Answer 16. a square 25. Take LCM. LCM is what is the answer ma? Root of 41. So எடுக்க முடியாது. root of 41 divided by so 25 வந்து ஆன்சர் 5 ஆன நமக்கு பேரு. சரியா? சோ அடுத்து நமக்கு எதெல்லாம் தேவைப்படுதுப்பா? AE. சரியா? so AE is equal to so A உடைய ஆன்சர் என்ன இருக்குது? 5. so E உடைய ஆன்சர் √41 divided by 5. so 5 cancel. answer √41. அடுத்து A by E is equal to A உடைய ஆன்சர் 5 and E உடைய ஆன்சர் √41 divided by 5. இதை ரெசிப்ரோக்கலா மாத்திருங்க. 25 divided by √41. ஓகேவா? அப்ப எது ரெடி ஆயிட்டு இப்ப இந்த இடத்துல சோ டைப் வந்து y axis be the transverse axis இருக்குன்னா அதுக்கான ஜெனரல் ஃபார்முலா சென்டர் 0,0 and 4 key வந்து 0, ± AE and vertices வந்து 0, ± A. equation of directrix y equal to ± A by E. and இங்க h, k வருதுனால ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட h சேர்க்கணும், செகண்ட் டேர்ம் கூட k சேர்க்கணும். சரி, அப்ப ஃபார்முலா ஃபுல்லா மாற போகுது. சென்டரோட ஆன்சர் h, k மாறிடும். அப்ப h உடைய ஆன்சர் நமக்கு -1, k உடைய ஆன்சர் 2. அப்ப ஆன்சர் -1, 2. அடுத்து 4k உடைய ஆன்சர் k தான் சேர்க்கணும். அப்ப h, k ± AE is equal to h உடைய ஆன்சர் -1. so k உடைய ஆன்சர் யாருன்னா 2 ± AE. so A உடைய ஆன்சர் √41. இது ரெண்டாவதா பிரிச்சு எழுத முடியாது, ஆட் பண்ண முடியாது. சரியா? அப்ப ஆன்சர் -1 2 plus √41 ஒரு ஆன்சர். அடுத்து -1 2 minus √41 இன்னொரு ஆன்சர். சோ அடுத்து வெர்டிசஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து h கூட்டினா h, so k ± A equal to h உடைய ஆன்சர் -1, k வந்து 2 ± so A உடைய ஆன்சர் நமக்கு 5. இப்போ இத மஸ்ட் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணீங்கன்னா -1, 7. சோ செப்பரேட் பண்ணீங்கன்னா -1, -3. சரியா ராஜா? புரியுதா? சோ அடுத்து வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். சோ ஆன்சர் y is equal to y நால k மட்டும் தான் கூட்டணும். k ± A by E is equal to k உடைய ஆன்சர் 2 ± A by E உடைய ஆன்சர் 25 divided by √41. சோ இங்க LCM எடுத்துருக்காங்க இல்லையாப்பா? LCM எடுத்துருக்காங்க இல்லையா? சோ அப்ப இதை மட்டும் ரெண்டா பிரிச்சு எழுதிக்கங்க. அப்ப ரெண்டா நீங்க பிரிச்சு எழுதிங்கன்னா 2 plus 25 by √41 ஒரு ஆன்சர். அடுத்து 2 minus 25 divided by √41 இன்னொரு ஆன்சர். அப்ப என்னுடைய ஃபைனல் ஆன்சர் பார்த்தோம்னா ஒரு சென்டர். சோ 2 4k நமக்கு வருவாங்க. சோ 2 நமக்கு வெர்டிசஸ் வருவாங்க. சோ 2 ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வருவாங்க. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். क्वेश्चन நம்பர் 8 சப்டிவிஷன் 6 பா. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை தி டைப். நல்லா கவனிச்சு பாரு. x ஸ்கொயருக்கு முன்னாலேயும் y ஸ்கொயருக்கு முன்னாலேயும் டிஃபரண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட் சைன் இருக்கிறதுனால
நான் டைப் என்ன எழுத போறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர்போலா. சரியாப்பா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஜெனரல் பேட்டர்னுக்கு மாத்தணும். அதாவது எக்ஸ் எஃப்லாம் ஹோல் ஸ்கொயராகவும் ஒய் எஃப்லாம் ஹோல் ஸ்கொயர் ஆகிக்கணுமா இல்லையா? இதில் குரூப்பிங் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் எஃப்ல ஒன்னா குரூப்பிங் பண்ணிக்கிறோமா? 9x ஸ்கொயர் மைனஸ் 36x. அடுத்து ஒய் எஃப்லும் குரூப்பிங் பண்ணிக்கிறேன். மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்ம ரைட்ல கொடுத்துட்டு மைனஸ் 18. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் மாத்தணும். அது மாத்ததுக்கு முன்னால எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாலேயும் ஒய் ஸ்கொயருக்கு முன்னாலேயும் கோஎஃபிஷியன்ட் 1 அண்ட் பாசிட்டிவ் இருக்கணும். அண்ட் இந்த ரெண்டுக்குமே காமனா 9 எடுத்துருங்க. அப்ப 9 எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x வந்துடும். இந்த ரெண்டுக்குமே மைனஸ் எடுத்துருங்க. ஸோ மைனஸ் எடுத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் பிளஸ் 6y வரும். ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் மைனஸ் 18. இப்போ கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் ரெடி ஆயிட்டோம். அப்ப ஆட் அண்ட் சப்ட்ராக்ட். இங்க மைனஸ் 4 டிவைட் பை 2 the whole square. So answer 2 square வரும். அடுத்து 6 by 2 the whole square. Answer நமக்கு 3 square வரும். ஆட் பண்ணுவோமா? ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா 9 into x square minus 4x plus 2 square minus 2 square minus y square plus 6y plus 3 square minus 3 square is equal to answer minus 18. இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் மாத்த போறோம்பா. அப்போ இந்த 3 டேர்மே ஒன்னு சேர்த்து ஃபார்முலா மாத்துங்க, இந்த 3ஐயும் ஒன்னு சேர்த்து ஃபார்முலா மாத்துங்க. அப்போ 9 into x minus 2 the whole square minus 4 minus of இங்க y plus 3 the whole square minus 9 is equal to minus 18. இப்போ 9 உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுங்க. நீங்க 9 உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டெப் 9 into x minus 2 the whole square minus 9 4 are answer 36. minus உள்ள ப்ராடக்ட் பண்ணா minus of y plus 3 the whole square minus உள்ள ப்ராடக்ட் பண்ணா plus 9 is equal to answer minus 18. இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா minus 27. minus 27 ரைட்ல போச்சுன்னா plus 27 மாறும். சரியாப்பா? அப்ப ஆன்சர் 9 into x minus 2 the whole square minus y plus 3 the whole square is equal to minus 18 plus 27. ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா what is answer? plus 9. அப்ப 9 into x minus 2 the whole square minus y plus 3 the whole square is equal to 9. எப்பமே ரைட் சைடு நமக்கு 1 தான் வரணும். ஆனா எல்லாத்தையும் 9 ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பை 9. அப்போ 9 ஆல் டிவைட் பண்ணா இங்க கீழே 1 வந்துரும். x minus 2 the whole square by 1. இங்க 9 ஆல் டிவைட் பண்ணனும். y plus 3 the whole square divide by 9 is equal to 1 மாறிடும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்ண போறோம். அப்ப இங்க கம்பேர் பண்ண சொல்ல x ஃபர்ஸ்ட் இருக்கனால x minus h the whole square by a square minus y minus k the whole square by b square is equal to 1. சரியாப்பா? இப்போ இந்த இடத்துல யார் வந்து பாசிட்டிவா இருக்காங்க? x. அப்ப யார் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸா இருப்பாங்க? x. அப்ப இங்க x axis be the transverse axis. transverse axis நீ ஃபுல் ஃபார்ம் எழுதிக்க, வெறும் ட்ரான் மட்டும் போடக்கூடாது. transverse axis ஃபுல் எழுதினாதான் மார்க் உண்டு. சரியா? என்ன பண்ண போறேன்? கம்பேர் பண்ண போறேன். கம்பேர் பண்ணுங்கப்பா. minus h is equal to minus 2. பாருங்கம்மா, minus h is equal to minus 2. அப்ப h ஓட ஆன்சர் நமக்கு 2 வந்துரும். அடுத்து minus k is equal to 3. so minus k is equal to 3 னா நமக்கு k ஓட ஆன்சர் நமக்கு minus 3. அடுத்து a square is equal to 1. அப்ப a square is equal to 1 னா a ஓட ஆன்சர் நமக்கு 1. அடுத்து b square is equal to 9. so b square is equal to 9 அப்படினா b ஓட ஆன்சர் நமக்கு 3. அடுத்து நமக்கு என்ன வேணுமா? eccentricity e தேவைப்படுது. பாரு, eccentricity e is equal to root of 1 plus b square by a square equal to root of 1 plus b square 9 by a square 1. so take LCM. 9 plus 1 answer 10. டிவைட்ல உள்ள 1 தேவையில்லை. அப்ப e ஓட ஆன்சர் நமக்கு 1. அடுத்து நமக்கு யார் தேவைப்படுறாங்க? AE. அடுத்து a by e தேவைப்படுது. and AE is equal to a ஓட ஆன்சர் 1, e ஓட ஆன்சர் √10. அப்ப ஆன்சர் யாரா? √10 தான் வருவாங்க. அடுத்து a by e is equal to a ஓட ஆன்சர் நமக்கு என்னவா வருது? 1. e ஓட ஆன்சர் √10. அப்ப ஆன்சர் 1 by √10 தான். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்? காமன் ஜெனரல் ஃபார்முலா உருவாக்க போறோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு சென்டர் வந்து 0,0. அடுத்து ஃபோக்கி வந்து +or - ae, 0. வெர்டிசஸ் வந்து +or - a, 0.
equation of directrix x equal to plus or minus a by e. அப்போ h, k வருதுனால h k என்ன பண்ண ஆட் பண்ணணுமா? அப்ப சென்டர் ஆட் பண்ணுங்கப்பா. h, k equal to h உடைய ஆன்சர் 2, k உடைய ஆன்சர் -3. அடுத்து 4k உடைய ஆன்சர் h plus or minus ae, இங்க k வரும் is equal to h உடைய ஆன்சர் 2 plus or minus ae ஆன்சர் நமக்கு √10, k உடைய ஆன்சர் -3. தனித்தனியா பிரிச்சு எழுதிங்கன்னா 2 plus √10, -3 ஒரு ஆன்சர் and 2 minus √10 and -3 இன்னொரு ஆன்சர். ஓகேவா? அடுத்து டைரக்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இங்க h கூட்டினீங்கன்னா h plus or minus a, 0 அப்ப ஆன்சர் அப்ப h உடைய ஆன்சர் 2 plus or minus a உடைய ஆன்சர் நமக்கு 1. சரியா? சாரி இங்க நம்ம k வரும். தெரியாம 0 போட்டு k. சரியா? இங்க k உடைய ஆன்சர் யாருப்பா? k உடைய ஆன்சர் -3. ஃபர்ஸ்ட் ரெண்டே ஆட் பண்ணுப்பா. ரெண்டே ஆட் பண்ணா 3, -3 ரெண்டையும் செப்பரேட் பண்ணா 1, -3. சரியா? அடுத்து equation of directrix. So what is the formula? X is equal to h plus or minus a by e. h உடைய ஆன்சர் யாருமா? 2 plus or minus a by e உடைய ஆன்சர் 1 by √10. LCM எடுத்துக்கலாம் பார்த்து சொல்லுங்கப்பா. இல்ல அப்ப தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கோ. 2 plus 1 by √10 ஒரு ஆன்சர், 2 minus 1 by √10 ஒரு ஆன்சர். அப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தனா இங்க சென்டர் இங்க 2 ஃபோக்கி நமக்கு வருவாங்க, 2 டைரக்ட்ரிக்ஸ் வருவாங்க, 2 வெர்டிசஸ் வருவாங்க, 2 டைரக்ட்ரிக்ஸ் வருவாங்க. இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.